கர்ணன், கட்டபொம்மன், பாரதி, வஉசி போன்றவர்களை நினைக்கும் போது சிவாஜி அவர்கள்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். இவர்களைப் போல சிவாஜி அவர்கள் நடித்தார் அப்படின்னு சொல்வதை விட அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். கிமு கிபி அப்படின்னு சொல்வதை போல நடிப்பை பொறுத்தவரை சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் திலகத்துடைய ஃபிலிம் கெரியரில் எங்க மாமா திரைப்படம் 1970ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்று வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்று திரையரங்குகளில் 100 நாட்களுக்கும் மேல் திரையிடப்பட்டது. நடிகர் திலகத்தின் சிறந்த பொழுதுபோக்கு படங்களில் எங்க மாமாவுக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் இருக்கு. அழகான கதை, நடிகர் திலகத்தின் அழகிய தோற்றம் மற்றும் அருமையான நடிப்பு, துருதுருவென மழலை பட்டாளங்கள், அழகான கதாநாயகிகளாக ஜெயலலிதா மற்றும் வெண்ணிற ஆடை நிர்மலா, வில்லனாக பாலாஜி, நகைச்சுவையில் கலக்கும் சோ, தேங்காய் சீனிவாசன் மற்றும் ஏ கருணாநிதி, சி.கே. சரஸ்வதி, ஓ.ஏ.கே. தேவர், செந்தாமரை, டைப்பிஸ் கோபு, இப்படி பெரிய நடிகர்கள் மட்டுமல்லாமல் அப்போதிருந்த குழந்தை நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் பேபி ராணி நீங்களாக பிரபாகர், சேகர், ராமு, ஜெயகௌசல்யா, ரோஜா ரமணி, ஜிண்டா, சுமதி, இன்னும் பெயர் தெரியாத குழந்தை நட்சத்திரங்களும் நடிச்சிருந்தாங்க. என்றென்றைக்கும் நம் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் அருமையான பாடல்கள் அப்படின்னு பல சிறப்பம்சங்களுடன் கூடிய ஒரு அழகான படம் தான் எங்க மாமா திரைப்படம். நிறைய பேர் எங்க மாமா படத்தை நடிகர் பாலாஜியின் சொந்த படம் அப்படின்னே நினச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜேஆர் மூவிஸ் பதாகையின் கீழ் பி.கே.வி. சங்கரன் மற்றும் ஆறுமுகம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஜேஆர் மூவிஸ் அப்படின்ற நிறுவனம் இதற்கு முன்பு வேறொரு கருப்பு வெள்ளை படத்தை தயாரித்ததுக்கு அப்புறம் நடிகர் திலகத்தை வைத்து வண்ணத்தில் தயாரித்த திரைப்படம் இது. இதுக்கப்புறம் இதே நிறுவனம் நடிகர் திலகத்தை வைத்து ஞான ஒளி, மன்னவன் வந்தானடி ஆகிய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவை இரண்டுமே 100 நாட்களை தாண்டி ஓடின. எங்க மாமா திரைப்படம் இந்தியில் வெளியான பிரம்மச்சாரி அப்படின்ற படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்டது. ஒரு சில காட்சிகள் மாற்றப்பட்டிருந்தன. ஹிந்தி படத்தில் இருந்த பாம்பு கடிக்கும் காட்சி தமிழில் கிடையாது. ஹிந்தியில ஷம்மி கபூர், ராஜஸ்ரீ, மும்தாஜ், பிரான் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வி.சி. குகநாதன் தமிழில் எழுதினாரு. எங்க மாமா திரைப்படத்துடைய கதை என்னன்னா, திருமணமாகாத சிவாஜி அவர்கள் பத்திரிகைகளுக்கு புகைப்படம் எடுக்கும் ஒரு புகைப்பட கலைஞன், அத்துடன் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பகுதி நேர பாடகன். குழந்தைகள் மேல் அன்பு கொண்ட அவரு ஒரு வாடகை வீட்டில் தங்கி தன்னுடன் பல அனாதை குழந்தைகளை வைத்து அவங்களுக்கு உணவு, உடை, கல்வி அறிவு அப்படின்னு அனைத்தையுமே வழங்கி ஒரு தந்தையாக இருந்து அன்புடன் வளர்த்துட்டு வர்றாரு. தன் வீட்டின் முன்பு ஒரு தொட்டில் கட்டி வைத்திருக்க அதில் அனாதை குழந்தைகளை மற்றவர்கள் போட்டுவிட்டு போவதும் அதை இவர் எடுத்து வளர்ப்பதும் இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் வழக்கமாக புகைப்படம் எடுத்து கொடுக்கும் பத்திரிகை ஆசிரியர் இனிமேல் குழந்தைகள் படம் கொண்டு வந்தால் பணம் தரமாட்டேன், மாறாக அழகான இளம் பெண்களின் கவர்ச்சியான படங்கள் வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் போட வேறு வழியில்லாத இவர் கடற்கரையில் குளிக்கும் இளம் பெண்களை படம் எடுக்கும்போது ஜெயலலிதா தற்கொலை செய்து கொள்ள தயாராக நிற்பதை கண்டு பதறி ஓடிப்போய் அவங்களை காப்பாற்றுகிறார். வீட்டிற்கு அழைத்து வந்து அவளுடைய கதையை கேட்க அவர் தன்னுடைய பெயர் சீதா அப்படின்னும் தன்னுடைய தாய் தந்தையர் இறந்து விட்டனர் அப்படின்னும் கிராமத்திலிருந்து வந்த தன்னை தனக்கென ஏற்கனவே திருமணம் செய்ய முடிவு செய்து வைத்திருந்த தன் அத்தை மகன் பாலாஜி ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டதால மனமுடைந்து போய் தற்கொலை செய்ய முடிவெடுத்ததாக சொல்றாங்க. சிவாஜி அவர்களும் குழந்தைகளும் ஜெயலலிதா மேல இறக்கப்பட்டு அவங்கள அத்தை மகனுடன் சேர்த்து வைக்க முடிவெடுக்கிறாங்க. அதே சமயம் குழந்தைகளை வளர்க்க தன்னுடைய வருமானம் போதாமல் கஷ்டப்படும் சிவாஜி அவர்கள் பாலாஜியுடன் ஜெயலலிதாவை சேர்த்து வைத்து விட்டால் அவருக்கு 20,000 ரூபாய் முரளியிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்ல ஜெயலலிதா அவர்களும் அதற்கு சம்மதிக்கிறாங்க. முதல்ல பாலாஜியின் நடவடிக்கைகளை அறிய விரும்பும் சிவாஜி அவர்கள் தான் பாட்டு பாடும் ஹோட்டல்லேயே பிறந்த நாள் கொண்டாட வரும் பாலாஜியிடம் அந்த ஹோட்டலின் பாடகனாக அறிமுகமாறாரு. வெண்ணிற ஆடை நிர்மலாவுடன் ஒரு பாடலும் பாடி ஆடுறாரு. சிவாஜி அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. பாலாஜி ஒரு பெண் பித்து பேர்வழி. அவனை சுற்றி எப்போதுமே இளம் பெண்களின் கூட்டம் சுற்றி கொண்டேதான் இருக்கும்.
இந்த நிலையில பட்டிக்காட்டு ஜெயலலிதாவை அவன் ஏற்றுக்கொள்வது அப்படின்றது நடக்காத காரியம். பாலாஜியின் கவனத்தை ஜெயலலிதாவின் பக்கம் திருப்ப வேண்டும் அப்படின்னா அவளை மற்ற பெண்களை காட்டிலும் நவநாகரீக மங்கையாக மாற்றியே தீர வேண்டியது அவசியம் அப்படின்னு உணர்றாரு. வீட்டுக்கு திரும்பியதும் சீதாவிடமும் குழந்தைகள் கிட்டையும் இது பற்றி விவாதிக்கிறாரு. வேறு வழியின்றி சீதா நாகரீக மங்கையாக மாற சம்மதிக்கிறாங்க. எங்க மாமா திரைப்படத்துல மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய இசையும் பாடலும் இணைந்து இன்றும் கூட அந்த படத்தின் பாடல்கள் புகழ் பரப்பி கொண்டிருக்கின்றன. பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுதியிருக்க இசை மெல்லிசை மாமன்னர், பாடல்கள் அத்தனையுமே தேன் சொட்டியது. இன்றைக்கும் தெவிட்டாத தேன் விருந்தாக மக்கள் கேட்டு ரசிக்கிறாங்க. முதல் பாடல் தன்னுடைய அனாதை இல்ல குழந்தைகளை கார்ல கூட்டிக்கிட்டு நடிகர் திலகம் சென்னையை சுற்றி வரும் பாடல். ஆஸ்டின் காரில் குழந்தைகளை அழைத்து கொண்டு சிவாஜி அவர்கள் நகர்வலம் வருவது போல எடுக்கப்பட்டது. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா. இந்த பாடல் காட்சி சென்னை மெரினா கடற்கரை, பழைய உயிரியல் பூங்காவில் இருந்த குட்டி ரயில், தீவுத்திடல் பொருட்காட்சியின் குடைராட்டினம், ஜெயிண்ட் வீல் போன்றவற்றில் படமாக்கப்பட்டிருக்கும். நடிகர் திலகம் வழக்கத்துக்கு மாறாக தொப்பி அணிந்து நடிச்சிருப்பாரு. முன்னிசையும் இடையிசையும் நம் மனதை மயக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.